வெல்கம் டு ஆப்ஷன் ட்ரிக் அச்சீவர்ஸ். இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 18/2/2022. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரீ மார்க்கெட்டு அனலைஸ் அபவுட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஃபஸ்ட் இந்தியன் சார்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பார்த்துடலாம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி ஓப்பன் ஆகிடுச்சு. அது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு நியூட்ரலாக இருக்குது. நேற்று வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து பேங்க் நிஃப்டி இந்தியன் மார்க்கெட் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து அமெரிக்கன் மார்க்கெட், டவ் ஜோன்ஸ் அண்ட் S&P 500, நாஸ்டாக் 100 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூட்ரலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரோப் மார்க்கெட்டு ஃபுல்லாகவே நெகட்டிவில் தான் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஏஷியன் மார்க்கெட்டும் அதே மாதிரி நெகட்டிவில் தான் இருக்குது. இப்போ ஜப்பான் மார்க்கெட் நிக்கி 225 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவில் தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு சைனா மார்க்கெட்டும் நெகட்டிவில் தான் இருக்குது. ஓகேங்களா. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரிங்களா. இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்தியன் சார்ட் பார்ப்போம். இந்தியன் சார்ட் பார்த்து நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்தியன் சார்ட்டில் வந்து நம்மளுக்கு என்னென்னா நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு க்ளோஸுக்கு கிட்ட ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே தான் இறங்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் நம்மளோட மந்த்லி பிஇபி கீழே தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கான். அதனால் மார்க்கெட்டை வந்து நான் என்னென்னா டவுன் ட்ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி அது என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு நேற்றுக்கு க்ளோஸுக்கு கீழே இந்த மாதிரி S1 பிரேக் பண்ணி கீழே இறங்கிட்டானா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேங்களா. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து மந்த்லி பிஇபி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து டவுன் ட்ரெண்டு. அது வீக்லியில் பார்ப்போம். வீக்லியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீக்லியில் பொறுத்த வரைக்கும் நம்ம வீக்லியோட பிஇபி பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. அப்போ இன்னும் நம்மளுக்கு வந்து கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டானா நம்மளுக்கு இந்த லோ கட் பண்ணி காட்டிட்டானா நம்மளுக்கு மார்க்கெட் கீழே டவுன் ட்ரெண்டு தான் போகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியும் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியும் வீக்லி பிஇபி கீழே தான் சஸ்டெயின் ஆகிருக்கு. லோ கட் பண்ணி காட்டி கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக கேப் டவுன் உண்டு. கேப் டவுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துடும். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக டவுன் ட்ரெண்டு தான். சரிங்களா. மந்த்லியும் வீக்லிலையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் தான் காட்டுது. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் போகிறதா பெஸ்ட் ஆப்ஷன். கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணி கரெக்டாக என்ட்ரி போயிட்டிங்கன்னா லோ ப்ரீமியமில் வந்து என்ட்ரி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா. நம்ம கான்செப்ட் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கான்செப்ட் பார்த்திங்கன்னா இந்த மந்த்லி பிஇபி இருக்குது. பார்த்திங்கன்னா மந்த்லி பிஇபி இது வந்து எல்லோ கலரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸ் R1, இது வந்து R2. சரிங்களா. இது சப்போர்ட் S1, S2. மார்க்கெட்டு வந்து இந்த 5 லைனுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் ரேஞ்சாக தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ பாஸ்ட்டு 2 மந்த்ஸாக பாருங்கள் மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு பிரேக் அவுட் நடக்கல, எதுவும் நடக்கல. மார்க்கெட் என்னன்னா ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கிறனால மார்க்கெட்டு வந்து அந்தளவுக்கு பெரிய ஜாக்பாட் கால்லாம் அந்தளவுக்கு வரல. சரிங்களா. பொசிஷன் கால் எடுத்து பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணுற அளவுக்கு வரல. இன்ட்ராடேயில் மட்டும்தான் நமக்கு ஜாக்பாட் கிடச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா. இப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்னா இந்த ரேஞ்சு பிரேக் அவுட், இந்த R2 பிரேக் அவுட் மேலே பண்ணி போயிடுச்சுன்னா மார்க்கெட் சஸ்டெயின் நின்ட்டானா அப்புறம் மார்க்கெட் ஒன் சைடாக அப் சைடு போயிடும். இது S2 பிரேக் பண்ணி கீழே பிரேக் பண்ணி சஸ்டெயின் நின்ட்டானா மார்க்கெட் ஒன் சைடாக கீழே போயிடும். ஓகேங்களா. இதான் கான்செப்ட்டு. இது வந்து மந்த்லிக்கு வீக்லிக்கு இதே மாதிரி தான் லைன் வரும். இதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. மந்த்லி வீக்லிக்கு இப்போ நான் வந்து மந்த்லி வீக்லிக்கு வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் போடுவேன். நான் டே ட்ரேடிங்கில் வந்து பிஇபி போடுவேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ட்ரி போகிறக்காக இப்போ எங்கே என்ட்ரி எடுக்கணும், க்ளோஸ் பண்ணுறோம், அந்த ரீசனுக்காக போடுவேன். சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நான் டெலிகிராம் குரூப் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் பாருங்கள். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட டே ட்ரேடிங் லெவல்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் கொடுத்துருவேன். சரிங்களா. அந்த கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் மாதிரி. ஓகேங்களா. இப்போ அந்த எந்த சைடு புட்டு இப்போது நேற்று வந்து பார்த்திங்கன்னா 37,800 சம்திங் ஏதோ கொடுத்துரும். ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த அந்த ரேஞ்சு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நேற்று வந்து 37,800 பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. நேற்று வந்து காலுக்கு வந்து 38,300, புட்டுக்கு வந்து 37,800 கொடுத்துருந்தோம். 37,800 பிரேக் பண்ணோன்னா நம்மளுக்கு ஜாக்பாட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துச்சு. இத்தனைக்கு நான் எடுக்கிறது எப்படின்னா அவுட் த மணிலேருந்து இந்த மணி ஆகிற கால் தான் எடுப்பேன். நீங்கள் இந்த மணி காலாக இருந்தால் கண்டிப்பாக நேற்று வந்து 300-400 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். எனக்கே வந்து அவுட் த மணிலேருந்து இந்த மணி ஆகிறதுக்கே 200 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா. புட்டில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக அந்த கால்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுக்குறது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணுறது உங்கள் இது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன். அதாவது இந்த மாதிரி எப்படி கரெக்டாக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறது, ரேஞ்ச் ஐடென்டிஃபை பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா லோ ப்ரீமியமில் வந்து எப்படி என்ட்ரி எடுத்து நம்ம ப்ராஃபிட் பண்ணுறது, அந்த மாதிரி நான் வந்து அதாவது இந்த மணி கிடையாது அவுட் த மணியில் வந்து என்ட்ரி எடுத்து அதை எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அந்த மாதிரி எடுத்துங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 15,000 தான். நம்மளோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட் தான் வரும். டார்கெட்டுங்கிறது 100 பாயிண்ட். சரிங்களா, ஃபஸ்ட் டார்கெட்டு. இதுதான் நம்மளோட கான்செப்ட் எப்போவுமே. இதை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இதை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து அதை லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.